அவர் எழுதுறத அப்படியே அப்படி என்னோட சேர்த்து எடுங்க. இல்லை இல்லை, இப்போ நான் வந்து அவருக்கு டீச் பண்ணுறதையும் அவர் எழுதுறதையும் ஃபுல்லாக ஒரு நிமிஷம் கரெக்ஷன் பண்ணுவோம். ஓ வந்து நம்ம இங்கே வரைக்கும் பண்ணணும், சரியா? ஓ வந்து நம்ம பண்ணி ஓ வந்து இப்போ கேப்போட எழுதிக்கிங்க. அப்போ அந்த டைம் தேர் லிவ்ட் அ லயன் இன் IN in a beautiful dense DEN இது வரக்கூடாது, dense forest. He was widely என்ன ஸ்பெல்லிங்கு? டிக்கு அப்புறம் இ வரணும். இங்கே நான் என்ன எழுதிருக்கிறேன்? டிக்கு அப்புறம் இ எழுதிருக்கிறேன் இல்லையா? ஸோ டிக்கு அப்புறம் இ வரணும். வைட்லி நோன்க்கு என்ன? W இப்படி வரணும். ஃபாரஸ்ட் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்னால் என்ன அர்த்தம்? கருணை. ஒன் டே இது நம்ம ஃபுல் ஸ்டாப் முடிச்சிட்டோம். ஃபுல் ஸ்டாப் முடித்து அடுத்த வேர்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அது என்ன லெட்டரில் இருக்கணும்? கேபிட்டலில் இருக்கணும். ஓ வந்து கேபிட்டல். ஒன் டே கமா த லயன் வாஸ் ரெஸ்டிங் ஆஃப்டர் லஞ்ச் வென் இந்த கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்னும் 2 லைன் இருக்கு இல்லையா? எழுதிடுங்க. நல்லா நிமிஷம் வச்சுட்டு இவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டாம் பென்சிலில் வந்து நம்ம இவ்வளோ அழுத்தம் கொடுத்தா அது ஒரு மாதிரி ஷேபியாக ஒரு மாதிரி தெரியுது இல்லையா? பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேசாக பண்ணியிருக்காங்க. ஒன் ஃபிங்கர் கேப் பிட்வீன் ஈச் வேர்டு அது வந்து மஸ்ட். இப்போ இது நீங்கள் கரெக்டாக தான் எழுதிருக்கீங்க. பட் வந்து அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் எழுதுங்க. முடிச்சுட்டா இதெல்லாம் பாருங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக எழுதிட்டீங்க. ஸ்டார்டர்லாம் ரொம்ப அழுத்தி இருக்குது, அவ்வளோ அழுத்த வேண்டாம். இதே மாதிரி இது லேசாக எழுதலாம்.